ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸ். இந்த வீடியோ வெள்ளி சனி எடுத்தது. இந்த 2 நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த விலாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விலாகை கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரைடே வழக்கம் போல் 4:45 எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து வாக்கிங் மட்டும்தான் போனேன். ஒரு 20 மினிட்ஸ் வாக்கிங் போனேன். அப்புறம் கால்வலிக்கான அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கமல் 6 to 7 ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணாங்க. நானும் வந்து காய் கட் பண்ணிவிட்டு உட்காந்து அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். கமல் டிவியில் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தனால சவுண்டு கேட்டதும் கையிலும் கண்மணி எந்திரிச்சு வந்துட்டாங்க. உடனே பாலை காய்ச்சி பிள்ளைங்களுக்கு மால்ட் ஆற்றி கொடுத்தேன். அவங்களும் குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆக கிளம்பிட்டாங்க. நமக்கு எவ்வளவு நேரம் தூக்கம் தேவைப்படுகிறது என்பது குறித்து நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கை தான் நம்முடைய தூக்கம். இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா சாதம் வடித்து முட்டைக்கோஸ் பொரியல் தான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து தேங்காய் பருப்பு பொடி போட்டு பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இன்றைக்கி சாம்பார் தான் வச்சேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன். பிள்ளைங்க சாப்பிட்டு வந்துட்டாங்க. தலை சீவி விட்டுட்ருக்கேன். பெயின் எடுக்கிற நேரமாடி, மணி 8 ஆயிடுச்சு. பஸ் வரப்போகுது. நீ திரும்புறதுனாலதான் இப்படி சிக்கலா விழுகுது. திரும்பி உட்காரு. நான் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புனேன். எனக்கு வீடியோ எடிட் பண்ணுற வேலை இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு 12 மணிக்கு மேலே தான் கிளம்புனேன். கமல் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு 10 மணிக்கெலாம் கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி கமலுக்கு இருந்த முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடு பார்த்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த வீட்டில் இருந்த திங்ஸ் எல்லாம் காலி பண்ணி எடுத்துட்டு கமல் இப்போ புதுசாக பார்த்துருக்க ஆஃபீஸில் கொண்டு போய் வச்சுட்டு தேவையில்லாத திங்ஸை திருப்பி வீட்டுக்கு அனுப்பிச்சி விடணும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி பெரிய வேலையேன்னு. கமலோட ஆஃபீஸ் பர்பஸ்க்காகவும் எங்களுக்கு டயர்டாக இருந்ததுன்னா வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவும் தான் இந்த வீடு பார்த்துருந்தோம். பட் ஆனால் இந்த வீடை நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை. கமலுக்குமே வந்து ஆஃபீஸ் ஒர்க் எதாக இருந்தாலும் ராஜேஷ் கிச்சன்லேயே உட்காந்து பார்த்துப்பாங்க. ராஜேஷ் கிச்சன் பக்கத்துலேயே ஏதாவது கடை வாடகைக்கு வந்தது அப்படின்னா பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. கரெக்டாக அமைஞ்சியவும் பிடிச்சிட்டாங்க. இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாம் ஆஃபீஸ்க்கு கொண்டு வந்தாச்சு. பேலன்ஸ் இருந்த திங்ஸு, கட்டில், மெத்த எல்லாத்தையுமே வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு. வைஃபை கனெக்ஷன் மட்டும் எடுத்துட்டா கமல் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நான் வீட்டிலேருந்து கடைக்கு வர்றதுக்குள்ளேயே திங்ஸ் எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டாங்க. நான் கடைக்கு வந்து எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருந்தது. ஸோ அந்த வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கமலோட ஆஃபீஸ்க்கே போனோம். அந்த பிள்ளைக்கு லூஸ் பிடிச்சிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். என் நின்ற இடத்துல இருந்து இங்கிட்டு சுத்துது. வெளியே இதுக்கு தான் நீ வெளியே செப்பெல்லாம் செக் பண்ணியா? வெளியே நின்று இப்படி திரும்பி பார்க்குறா. நான் இன்னும் பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிக்கிச்சுன்னு நினச்சேன். செருப்பை நோட்டை விட்டு யார் லீவுன்னு கேட்குற பத்தியா? அங்கே நிற்கிறப்பல நீ நாங்கள் சரியாக மோப்பம் பிடிப்போம், சரியாக நோட்டம் விடுவோம். ஏன் பாப்பா? கமல் ஆஃபீஸில் திங்ஸ் எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டாங்க. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டி விட்டு மாப் போட்டு விடணும். கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் வேலை வந்து பெண்டிங் இருந்தது. ஸோ அந்த வேலை எல்லாத்தையும் இப்போ முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக கமல் இந்த கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்ததே எனக்கு தெரியாது. ஒரு நாள் கடைக்கு போகாத அன்றைக்கி அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க போல். ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுமே உன்னை கேட்காம ஒரு வேலை செஞ்சுட்டேன் அப்படின்னாங்க. என்ன செஞ்ச, என்ன பண்ண, சொல்லு அப்படின்னு. அப்புறமா தான் இந்த ஃபோட்டோலாம் காமிச்சு ஆஃபீஸ்க்காக அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வீடு கொஞ்சம் தூரம் அப்படின்றனால தான் பெருசாக அங்கே போகவே இல்லை. இது கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது அப்படின்றனால நடந்தே கூட வந்துடலாம். ராஜேஷ் கிச்சனில் கமலை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கமலுக்கு அவங்க ஆஃபீஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். கமலுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அதனால் கமல் சீக்கிரம் போகணுன்னு சொன்னாங்க. எனக்கு இப்போ போகிற வழியில் டிமார்ட் போகணும், மளிகை ஜாமான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி டிமார்ட்டில் நிப்பாட்டி மளிகை ஜாமான் வாங்கிட்டு போகணும். நீ மட்டும் டிமார்ட்டுக்குள்ள போ. ஆமாம், கமல் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீ மட்டும் போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் மட்டும் உள்ளே போகிறேன். போயிட்டு
போயிட்டு வாங்கிட்டு வரணும். நிறையெல்லாம் வாங்க போகிறது கிடையாது, சும்மா கொஞ்சமாக தான் வாங்க போகிறேன். ஏன்னா நான் வாங்கினதே வந்து அங்கங்கே பிரித்து வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் வந்து திரும்பி எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். இப்போதைக்கு எனக்கு என்ன தேவையோ அந்த பொருளை மட்டும் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கமல், நீ ரொம்ப கவலைப்படாத, நான் உள்ளே போய் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன். வந்துடுவேன். சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வர ஜதி, எனக்கு டயர்டாக இருக்குது, ட்ரைனிங் வேறு இருக்குது. ஓகே பாய். அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டா? அரிசிக்கா? டிமார்ட்டில் கொஞ்சோண்டு திங்ஸை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போனதுமே சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். ரொம்ப டயர்டாக இருந்தது. நைட்டு சீக்கிரம் தூங்குறனாலேயே காலையில் சீக்கிரம் எந்திரிச்சிடுறோம். இந்த வீடியோ சாட்டர்டே எடுத்தது. காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு 6 மணிக்குள்ளே கிளம்பிட்டேன். இன்றைக்கி எங்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் குயின் சிட்டியிலேருந்து இன்டர் டிஸ்ட்ரிக்ட் மீட்டிங்காக குற்றாலம் போகிறோம். குற்றாலம் அப்படின்றனால காலையில் கொஞ்சம் சீக்கிரமே எந்திரிச்சு போயிட்டோம். ஏன்னா 4 மணி நேரம் ட்ராவல் அப்படின்றனால. காரில் போக போக சன்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அப்படியே செக்கச்சவேர்னு சூப்பராக இருந்தது. காலையில் போகிற வழியில் மதுரையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போனோம். ஆக்சுவலாக வெள்ளி சனி 2 நாள் பிளான் பண்ணியிருந்தோம். வெள்ளிக்கிழமையே போயிட்டு நல்லா குற்றாலம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சாட்டர்டே வந்து இந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு தான் பிளான் வச்சுருந்தோம். ஃப்ரைடே எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, மற்றவங்களுக்கும் வெளியே போக வேண்டிய வேலை இருந்தனால நம்ம வந்து ஃப்ரைடே ட்ரிப்பை கேன்சல் பண்ணிவிட்டு சாட்டர்டே மீட்டிங் மட்டும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பினோம். ஆக்சுவலாக மீட்டிங் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி கலெக்டரேட் உள்ளதான் வந்து நடந்தது. அங்கே வந்து பெண்களுக்காக நிறைய போட்டிலாம் வச்சு காம்படிஷன்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி மீட்டிங் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் குயின் சிட்டியிலேருந்து இந்த வருஷம் மெயின் ப்ராஜெக்டாக சர்விக்கல் கேன்சர் பற்றின அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதும் ஃப்ரீயாக வேக்சின் போடுறதும் தான் வந்து இனிஷியேட் எடுத்திருக்கோம். சர்விக்கல் கேன்சருக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக ரோட்டரி கிளப் ஆஃப் குற்றாலம் சாதனா கிளப் வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்திருந்தோம். எங்கள் குயின் சிட்டி கிளப்பில் இனிஷியேட் எடுத்த ஒரு ப்ராஜெக்ட்டு, அதுக்கு அவேர்னஸ் வந்து நாங்கள் நிறைய இடத்துல போய் சொல்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பேருக்கு இதோட அவேர்னஸ் போய் சேரணும் அப்படின்றது எங்களோட ஆசை. பாப்பாவுக்கு வேக்சின் போட்ட வீடியோவில் நிறைய பேர் சைட் எஃபெக்ட் எதுவும் இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக பெருசாக எந்த சைட் எஃபெக்ட்டுமே இல்லை. நாங்கள் திண்டுக்கல் ரோட்டரி கிளப் ஆஃப் குயின் சிட்டி என்ற ஒரு ரோட்டரியோட சங்கத்தில் வந்திருக்கோம். அவங்களுக்கு ஒரு தடவை மெடிக்கலில் ஜஸ்ட் சாதாரணமாக போயிருக்கும்போது கைனகாலஜி மகப்பேறு மருத்துவர் என்ன சொன்னாங்கன்னா, பாப்பாவுக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு தடுப்பூசி போட்டுருங்கன்னாங்க. எனக்கு ஒரே யோசனை, எப்படி புற்றுநோய்க்கு தடுப்பூசி வந்துருச்சா அப்ப நான் போடலாமான்னு கேட்கும்போது அவங்க சொன்னது, தடுப்பூசியால் தடுக்கக்கூடிய ஒரே புற்றுநோய் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அதோட வீரியம் வந்து 50% தான். கல்யாணத்துக்கு முன்னாடி போடணும் அப்படின்னா என்னன்னா, இது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் வைரஸ்னால, அது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ்னு ஒரு வைரஸ்னால நம்மளுக்கு ஒரு ஆண்ல இருந்து நம்ம உடம்புக்குள்ள வருது. நான் கேட்டேன், அப்ப ஆண்ல இருந்து வருதுன்னா ஏன் ஆண் பிள்ளைகளுக்கு போட மாட்டோமான்னு கேட்டோம்னா, உலகத்துல கிட்டத்தட்ட 22 நாடுகளுக்கு மேல ஆண் குழந்தைகளுக்கும் சேர்த்தே இந்த வைரஸ் தடுப்பூசியை வந்து நம்மளுக்கு ஒரு அட்டவணை கொடுக்குறாங்க இல்லையா, பிறந்தோட பிசிஜி போடணும்னு. இதை மாதிரி எல்லா அரசாங்கமே செய்து நிறைய ஆஸ்திரேலியா இப்படி நிறைய கிட்டத்தட்ட நாடுகளில் வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை இல்லாத ஒரு நாடா வந்து அவங்க உருவாக்கிட்டாங்க. 30 வயசுக்கு மேலே இருக்கவங்க போடலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. போடலாம், பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு 3 டைம் டெஸ்ட் எடுத்துட்டு அதில் நெகட்டிவ்னு வந்தது அப்படின்னா நம்ம வந்து போட்டுக்கலாம். அப்புறம் நிறைய பேர் இந்த வேக்சின் திருச்சியில் போடுவீங்களா, சேலமில் போடுவீங்களா, சென்னையில் போடுவாங்களா, எங்கே போடுவாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போதைக்கு எங்கள் கிளப்பில் நாங்கள் திண்டுக்கல்ல இனிஷியேட் எடுத்திருக்கோம். ரோட்டரி கிளப்ல இருந்து இப்போ வேக்சின் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு நாங்கள் வெளியில் வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக இதை பற்றின அவேர்னஸ் இன்னும் நிறைய க்ரியேட் ஆகும். மற்ற ரோட்டரியிலையும் வேக்சின் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு சர்விக்கல் கேன்சர் பற்றின டவுட் எதுவும் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கைனகாலஜிஸ்ட் டாக்டர்கிட்ட யார்ட்டையாவது விசாரித்து பாருங்கள். ஈவெண்ட் முடிச்சுட்டு எல்லாருக்கும் பேம்ப்ளெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். மதிய லஞ்சு செங்கோட்டை பக்கத்தில் பார்டர் கடை அப்படின்னு ஒரு கடையில் போய் புரோட்டாவும் கொத்துக்கறியும் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது டேஸ்ட். லஞ்சை முடிச்சுட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோம், குற்றாலம் போகாமல் போனால் நல்லா இருக்காது அப்படின்னு நேராக வண்டியை குற்றாலத்துக்கு விட்டுட்டோம். போய் குளிக்கிறோமோ குளிக்கலையோ கண்டிப்பாக அருவியை பார்த்துட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்.
எனக்கு தென்காசி, குற்றாலம் அந்த ஏரியா வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ பசுமையாக ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு மாதிரி கிளைமேட்டே வந்து சில்லுன்னு இருந்த மாதிரி இருந்தது. வெயில் அடிக்குது, இருந்தாலும் வந்து வேர்வை இல்லாமல் ஒரு மாதிரி சில்லுன்னு தான் இருந்தது. தண்ணி எவ்வளோ வருது அப்படின்னு தெரியாமல் தான் நாங்கள் உள்ளே போனோம். பட் நிறைய தண்ணிலாம் வரல, சும்மா கொஞ்சமாக தான் வந்திருந்தது. நாங்கள் மெயின் ஃபால்ஸுக்கு போகலை, ஐந்தருவிக்கு தான் போனோம். நான் இதுக்கு முன்னாடி போயிருக்கேன், பட் எப்போ போனேன் அப்படின்றது எனக்கு ஞாபகம் இல்லை. ஐ திங்க் நான் காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். மெயின் ஃபால்ஸுக்கு போயிருக்கோம். நான் ஐந்தருவி பார்த்ததில்ல, இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தேன். போயிட்டு குளிக்கலாம் இல்லை, ஜஸ்ட்டு போய் காலை நனைச்சிட்டு தண்ணியை பிடிச்சி மூஞ்சி மட்டும் கழுவிட்டு வந்தேன். தண்ணி நல்லா சில்லுன்னு இருந்தது. எல்லாருக்குமே நிறைய வேலை இருந்தது, சீக்கிரம் போகணும் அப்படின்றனால ஜஸ்ட் போய் பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் கிளம்பிட்டோம். லாஸ்ட் வீடியோலேயே குற்றாலம் போகிற பிளான் இருந்தது அப்படின்னு சொன்னதுக்கே எங்கள் ஊர் கண்டிப்பாக வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் மதியம் லஞ்சு சாப்பிடும்போது கூட ஒரு பொண்ணு வந்து பேசினாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நைட்டு 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் திண்டுக்கல் வந்து ரீச் ஆகிறதுக்கு. திண்டுக்கல் வந்ததும் எனக்கு ஒரு ரிசப்ஷனுக்கு போக வேண்டிய வேலை இருந்தது. கமலும் பிள்ளைங்களும் சீக்கிரமே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. கமலுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்றனால நான் மட்டும்தான் ரிசப்ஷனுக்கு போனேன். திண்டுக்கல் அங்கு விலாஸ் அவங்க ஃபேமிலி ரிசப்ஷனுக்கு தான் போயிருந்தேன். அக்கா வந்து டீச்சர் ட்ரைனிங் இங்கே காலேஜ் தான் படிச்சாங்க. அங்கங்கே ஸ்கூல் கேம்பஸ்ல தான் வந்து ரிசப்ஷன் நடந்தது. உள்ள நுழையும் போதே அக்கா இங்கே தானே படிச்சாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அங்கங்கே ஆர்கெஸ்ட்ராவோட பாட்டு கச்சேரி நடந்துட்டு இருந்தது. நிறைய பேர் பாட்டு கேட்டு உட்காந்துருந்தாங்க. அந்த பாட்டு எல்லாமே சூப்பராக இருந்தது. நானும் கொஞ்சம் நேரம் நின்று கேட்டுட்டு நைட் டின்னர் அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.